சார் மோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகள் துன்புறுத்தப்படுறாங்கிறது வந்து திமுகவை தான் சொன்னாரு, தமிழர்களை சொல்லுன்னு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை திமுக உறுப்பினர்கள் என்ன தென்னாப்பிரிக்கா உகாண்டாவிலிருந்து வந்தவங்களா? திமுகவினுடைய கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இந்த மண்ணின் மக்கள், இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள். திமுக என்கிற மாபெரும் அரசியல் இயக்கத்திற்குத்தான் தமிழக மக்கள் வாக்களித்து அதன் கட்சியினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள். ஆதலால் திமுகவின் உறுப்பினர்களை சொன்னாலும் தமிழர்களை சொன்னதாகத்தான் அர்த்தம். அவர் நேரடியாக தமிழர்களை சொல்லாமல் திமுகவை சொல்லி தப்பித்துக் கொள்கின்ற அந்த முயற்சி வெற்றி பெறாது. கண்டிப்பாக நரேந்திர மோடியும் அகில இந்திய பாரதிய ஜனதா தலைவரும் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். இல்லை என்றால் இதையே ஒரு தேர்தல் பரப்புரையாக பிரச்சாரமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுத்து செல்லும். இங்கு மானமுள்ள தமிழர்கள் நமக்கான ஆற்று நீர் உரிமை, முல்லை பெரியார் உரிமை, காவேரி உரிமை, தென்பெண்ணை உரிமை, கச்சத்தீவு உரிமை, தமிழுடைய மீன்பிடி பாரம்பரிய உரிமை அத்தனையும் நம்மிடமிருந்து பறித்து இன்றைக்கு ஒருதலைப்பட்சமாக நடந்து கொள்கின்ற பாரதிய ஜனதாவை எந்த ஒரு தமிழ் சமூகமும் எதிர்வரும் தேர்தலில் ஆதரிக்க கூடாது. இந்த காரணங்களுக்காக இப்போது கூடுதலாக இங்கு பல்வேறு மொழிவழி தேசிய இன மக்கள் இந்த மண்ணில் இந்திய நாட்டைச் சேர்ந்த அனைத்து மக்களும் சென்னை போன்ற, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற, மதுரை போன்ற பகுதிகளில் இங்கு நிம்மதியாக வாழ்கிறார்கள், பணி செய்கிறார்கள், பணி பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இனக்கலவரங்களில் எந்த ஒரு பீகாரும் கொல்லப்படவில்லை. அதற்கு நேர்மாறாக நாம் தேர்வு எழுதி சென்ற மகாராஷ்டிராவில் தமிழர்கள் அடித்து கை கால்கள் வெட்டப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கின்றன. காவேரி சிக்கல் வருகின்ற போதெல்லாம் நம்முடைய தமிழர்கள் கர்நாடக மாநிலத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கச்சத்தீவில் மீன்பிடிக்க சென்ற எனது தமிழ்நாட்டு மீனவர்கள் 400க்கும் மேற்பட்டவர்கள் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த தேச ஓர்மைக்கு, இந்தியாவின் ஓர்மைக்கு, தேசிய நலன்களை பாதுகாக்கிற இடத்தில் எங்கள் தமிழர் நிலமும் எங்கள் தமிழ் உறவுகளும் முதல் ஆளாக நிற்கிறார்கள். கடைசி போரான மிகப்பெரிய பேசப்பட்ட கார்கில் போர் வரை எங்கள் தமிழ்நாடுதான் அதிகமாக நிதியுதவி அளித்திருக்கிறது. இன்றைக்கும் ஜிஎஸ்டியிலே தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் தான் பெரும்பான்மை பணத்தை இந்திய ஒன்றிய அரசு சுருட்டி வைத்துக் கொண்டு இங்கு ஒக்கி புயல், வர்தா புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போது அள்ளித்தராமலும் கிள்ளித்தராமலும் ஓரவஞ்சனை செய்து தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை நசுக்குகிறது, தமிழ்நாட்டின் கல்வித்தொகையை தர மறுக்கிறது.